அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்துக்குரிய ஈமானி உறவுகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அனைவரும் அமல் செய்வதற்கு ஆர்வமூட்டப்பட்ட துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்களை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே நாங்கள் இந்த 10 நாட்களிலும் அல்லாஹுவை வணங்குவதிலும் இன்னும் அல் குர்ஆன் சுன்னா எங்களுக்கு வழிகாட்டிய வழிகாட்டல்களை எடுத்து நடப்பதற்கும் பாவச் செயல்களிலிருந்து தூரமாகி கொண்டு நன்மையின் பக்கம் விரைந்து கொள்வதற்கும் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். எனவேதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் ஈகை திருநாள் ஹஜ்ஜு பெருநாளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஹஜ்ஜு பெருநாளைக்கு அறிஞர்கள் இன்னும் ஒரு பெயர் சொல்லுகின்றார்கள், தியாக திருநாள் என்றும் சொல்லுகின்றார்கள். அப்படி தியாக திருநாள் என்று சொல்லுவதற்கான காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி தியாக திருநாள் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜு பெருநாள் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அன்னாரினுடைய குடும்பங்கள் செய்த இந்த தியாகத்தினையும் நினைவு கூறுவதற்காக வேண்டி அல்லாஹுவால் இந்த உம்மத்துக்கு விதியாக்கப்பட்ட ஒரு வணக்கமாக ஹஜ்ஜு பெருநாள் அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி இப்படிப்பட்ட ஒரு வணக்கமே அவர்களுடைய நினைவுகளால் அமைவதற்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் படிக்க போனால் எங்களுடைய உணர்வு பூர்வமாக ஈமான் அவ்வாறு அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உள்ளம் உருகி கண்ணீர் சிந்துகின்ற அளவுக்கு எங்களுடைய உரோமங்கள் எல்லாம் சிலிர்க்கின்ற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அமைந்ததை நாங்கள் அல் குர்ஆனும் சுன்னாவினூடாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடும். எனவேதான் இதை படிக்குகின்ற பொழுது எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அறிஞர்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு இதனுடைய விளைவு இருக்கின்றது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அல் குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்பித்து அன்னாருடைய குடும்பங்களை சிறப்பித்து சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் இந்த உம்மத்தை பார்த்து சொல்லுகின்ற பொழுது லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இபரத்துன் லி உலில் அல்பாப், நபிமார்களுடைய வரலாறுகளில் அறிவுடையவர்களுக்கு அவர்களுடைய சம்பவங்களில் எல்லாம் அறிவுடையவர்களுக்கு மிக நல்ல படிப்பினை இருக்கின்றது, அதில் சிறந்த முன்னுதாரணம் படிப்பினைகள் இருக்கின்றது என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்படி நாங்கள் கட்டாயம் படிப்பினை பெறக்கூடிய மறுமைக்கு ஈடேற்றம் தரக்கூடிய ஒரு வரலாறாக ஒரு சம்பவமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் இல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக வழிபட்டவர்களாக ஒரு உம்மத்தாக திகழ்ந்தார் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போற்றி கொள்கிறது திருமறை குர்ஆன். அந்த அளவுக்கு ஒரு தனிநபராக இருந்து ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய சமூகம் அவரை ஏற்காது அவரை விட்டும் தூரமாக சென்ற நிலைமையிலும் திருமறை குர்ஆன் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தனிநபராக இருந்த போதிலும் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு அவருக்கு வழிபட்டு அவர் ஒரு உம்மத்தாக திகழ்ந்தார் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போலுவதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லுகின்ற பொழுது எந்த அளவுக்கு தெரியுமா மேன்மைப்படுத்தி சொல்லுகின்றார்கள். அவருடைய கண்ணியத்தினுடைய மேன்மையை சொல்லுகின்ற பொழுது நாளை மறுமையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லாரையும் மஹ்ஷருடைய மைதானத்தில் எழுப்புவான். அவ்வாறு எல்லா மனிதர்களையும் ஒட்டு துணி இல்லாமல் எழுப்பக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் முதலாக ஆடை அணிவித்து கண்ணியப்படுத்தக்கூடிய நபர் இப்ராஹிம், நாளை மறுமையில் முதலாக ஆடை அணிவிக்கப்படக்கூடிய நபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பம்சம் காணப்படைய நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் உலுல் அஸிம் என்ற பட்டியலுக்குள் வரக்கூடியவராகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோழரை பார்க்கிறோம். திட உறுதியோடு
மனப்பூர்வமாக உள உறுதியோடு இந்த மார்க்கத்தை நிலைநாட்டியதற்கு மிகவும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி உலுல் அஸிம்களிலும் திட உறுதி கொண்டவர்களிலும் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பட்டியலில் வரக்கூடியதை நாங்கள் பார்க்கின்றோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி 5 உலுல் அஸிம்களை குர்ஆனில் பட்டியலிட்டு செல்வதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகளாருக்கு கட்டளை பிறப்பிக்கின்ற பொழுதும் கூட எப்படிப்பட்ட ஒரு கட்டளை, மாண்புமிகு கட்டளை பிறப்பிக்கின்றான். எந்த அளவுக்கு தெரியுமா? சும்மா அவுஹைனா இலைக்க அனித்தபி மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, நபியே நாங்கள் உங்களுக்கு சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய சத்திய வழிகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், அவருடைய மார்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு வஹீயை அனுப்பினோம், நாங்கள் உங்களுக்கு வஹீயை அருளினோம் என்று செல்லப்படக்கூடிய அளவுக்கு எம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம் தான் சரியான மார்க்கம், அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று செல்லப்படக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம் தான் உன்னதமான மார்க்கம். அவருடைய வாழ்வில் மிகவும் அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றது, படிப்பினைகள் இருக்கின்றது என்று செல்லப்படக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மேன்மைப்படுத்தி செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி செல்லுகின்ற பொழுது இந்த ஹாஜிகள் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், ஏராளமான வணக்க வழிபாடுகள் இப்ராஹிம் நபி அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரான ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய நினைவுகளில் இருந்தும் வணக்க வழிபாடாக அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம். எப்படி அல்லாஹ்வினுடைய திருமறை குர்ஆன் செல்லுகின்ற பொழுது வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தை தொழுமுடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று செல்லப்படக்கூடிய அளவுக்கு மேன்மைப்படுத்தி செல்வதை பார்க்கின்றோம். அது மாத்திரமா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணி தேடி அங்கும் இங்கும் சஃபா இருந்து மர்வா இருந்து சஃபா வரைக்கும் ஓடிய ஓட்டங்கள் தொங்கோட்டம் இன்றும் என்னுடைய ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் அதை வணக்கமாக எடுத்து செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு என் மீது கடமையாக்கப்படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நினைவுகள் நிலைக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்விலும் இந்த மார்க்கத்துக்காக பாடுபட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பமும். அடுத்ததாக இன்னும் செல்கின்ற பொழுது நபிகளாருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும், நபிகளார் மீது நீங்கள் செலவாத்து சொல்வதாக இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்து நீங்கள் சொல்லுங்கள் என்று செல்லப்படக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பம்சம் காணப்படுகின்றது. எப்படி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். நீ இப்ராஹிம் நபி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ அருள் செய்ததை போன்று முஹம்மது நபி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ அருள் செய்வாயாக. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். நீ இப்ராஹிம் நபி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் எப்படி நீ பரக்கத்து செய்தாயோ அப்படி நீ நபி மீதும் நபியினுடைய குடும்பத்தின் மீதும் நீ பரக்கத்து செய்துவிடு என்று பிரார்த்திக்கக்கூடிய அளவுக்கு, இப்ராஹிம் நபியை சேர்த்து பிரார்த்திக்கக்கூடிய அளவுக்கு, செலவாத்து செல்லக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பம்சங்கள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபியினுடைய மேன்மையை பற்றி சொல்லுகின்ற பொழுது வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பம்சம் எந்த அளவுக்கு காணப்படுவது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அது மாத்திரமல்லாமல் சூரத்து இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் என்ற தனி அத்தியாயத்தை அருளி கண்ணியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பம்சம் ஏராளம் இருப்பதை பார்க்கின்றோம். இப்படி அவ்வளவு கண்ணியமும் சிறப்பம்சங்களும் நிறைந்து காணப்படுகிறது. அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு என்ன எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இதை நாங்கள் ஏன் படிக்க வேண்டும் என்பது பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அறிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட அல் குர்ஆனில் 69 இடங்களில் இப்ராஹிம் நபியை பற்றி பேசப்படக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் நபி அவர்கள் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு முக்கியமானவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? ஏனைய நபிமார்களை போன்றோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல மோஜிசாத்துக்கள் கொடுக்கப்பட்டவர் கிடையாது. அந்த அளவுக்கு பல வேறு நபிமார்களை போன்று மோஜிசாத்துக்கள் எதுவும் கொடுக்கப்பட்டவர் கிடையாது. அவருடைய வாழ்வை முழுவதும் எடுத்துக் கொள்ள போனால் அறிஞர்களுடைய கூற்றுக்கும் இணங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு எவ்வாறு இருந்தது என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய வாழ்வு முழுவதும் சோதனையாகத்தான் இருந்தது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்வு சிறு பராயம் தொட்டு அவருடைய இறுதி காலம் வரைக்கும் சோதனையால் மூழ்கி கிடந்தார் என்பதை திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவும் எங்களுக்கு தெளிவூட்டுவதை பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு சோதனையால் நிரம்பி காணப்பட்டவர் எம்முடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு பராயத்தில் இருந்து வந்த காலத்தில் கூட அல்லாஹ் அவரை எப்படி பாதுகாத்தான்? சிலை வணக்கங்களில் இருந்தும் வேறாக்கி குஃபுர் ஷிர்க்குகளுக்கு மத்தியில் இருந்தவரை அதில் ஈடுபடாமல் அவரை வேறாக்கி அவரை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வளர்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு ஆற்றலை கொடுத்தான். எந்த அளவுக்கு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்தவன் யார் என்பதை சரியாக புரிந்து கொண்டார். எந்த அளவுக்கு அல்லாஹ்தான் படைப்புக்கு படைத்தவன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான் என்பதை சரியாக புரிந்து கொண்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? தனக்கு இருக்கக்கூடிய அறிவு ஆற்றலின் அடிப்படையிலும் அல்லாஹ்வினுடைய படைப்புகளையும் சிந்தித்து அல்லாஹ்தான் இவைகளை எல்லாம் படைத்தவன், நாங்கள் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தன் தான் என்பதை உணர்வு பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் அறிந்து கொண்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த அளவுக்கு அறிவுக்கு பேர் போனவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வாத திறனாலே வாத பிரதிவாதம் செய்வதில் மேன்மையாக காணப்பட்டார். அப்படிப்பட்ட பல ஆற்றல்களை கொண்டவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி இவருடைய சிறு பராயத்திலிருந்து சிலை வணக்கத்தில் ஊறி போய் கிடந்தார்கள் இவர் வாழ்ந்த பகுதியில் இருந்த சமூகம். அப்படி சிலை வணக்கத்தில் ஊறி போய் கிடந்த இந்த சமூகத்தை இவர் சிந்திக்க ஆரம்பித்தார். சிலையை மக்கள் வணங்கி கொண்டிருக்கின்றார்களே, சிலைக்கு படைக்கப்பட்ட உணவுகளை எல்லாம் ஈகள் மொய்த்து அதை ஈகள் எறும்புகள் சாப்பிடுகிறது என்பதை இவர் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். சிந்திக்க ஆரம்பித்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவருக்கு தெளிவை கொடுக்கின்றான். எந்த அளவுக்கு தெரியுமா? வானம் பூமியினுடைய ஆட்சியாளன் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் நாங்கள் வணங்கப்படுவதற்கும் தகுதியானவன் அல்லாஹ் என்பதை இவர் உணர்ந்து கொண்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஆற்றலின் அடிப்படையில் அவர் ஆய்வு செய்கிறார். பல ஆய்வுகளை மேற்கொள்கின்றார். படைத்தவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னத எண்ணத்தோடு அவர் ஆய்வு செய்கின்ற ஆய்வுகள் எப்படி தெரியுமா இருக்கின்றது? திருமறை குர்ஆன் அதை எப்படி அவருடைய ஆய்வு இருந்தது, படைத்தவனை எவ்வாறு அறிந்து கொண்டான் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்தவன் அல்லாஹ் என்பதை எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்பதை திருமறை குர்ஆன் பேசுகின்ற பொழுது ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கின்ற பொழுது ஒரு நட்சத்திரத்தை காணுகின்றார்கள். கண்டு அந்த நட்சத்திரம் மின்னுகின்றது, வெளிச்சமாக இருக்கின்றது என்ற வெளிச்சமாக இருப்பதை எண்ணி அவர்கள் முடிவு எடுக்கிறார்கள். எவ்வாறு தெரியுமா? கால ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய இறைவனாக இருக்க முடியும், வெளிச்சத்தோடு மின்னுகிறதே இதுதான் என்னுடைய இறைவனாக இருக்கக்கூடும் என்று எண்ணி அவர் செல்லுகின்றார். சிறிது நேரம் கழித்து ஃபலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலீன், அந்த சந்திரன் மறைகின்ற தருணத்தில் மறைகின்ற பொழுது அவர் செல்லுகின்றார். என்ன தெரியுமா? இப்படி மறையக்கூடியதை நான் விரும்ப மாட்டேன், இப்படி மறைந்து போகக்கூடிய என்னுடைய கடவுளாக இருக்க முடியாது, இப்படி என்னுடைய கடவுள் என்றுமே நித்திய ஜீவன், அவன் என்றுமே மறைவன் கிடையாது என்று எண்ணி அதை நிராகரித்து விடுகிறார். அடுத்ததாக ஃபலம்மா ரஅல் கமர் பாஸிகன் கால ஹாதா ரப்பி, பின்பு அவர் எதை காணுகிறார்? சந்திரனை காணுகின்றார். நட்சத்திரம் முடிந்து சந்திரனை காணுகின்றார். சந்திரனை கண்ட பொழுது
அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கால ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய ரப்பாக இருக்க முடியும், அவ்வளவு வெளிச்சமாக இருக்கின்றதே, இதுதான் என்னுடைய ரப்பாக இருக்க கூடும் என்று எண்ணி அவர் என்னுடைய ரப்பு என்று முடிவெடுத்துக் கொள்கின்றார். அதுவும் ஃபலம்மா அஃபல கால லஇல்லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன்ன மினல் கௌமில் ضالين, அதுவும் மறைகின்ற பொழுது அவர் முடிவெடுக்கின்றார், இப்படி இதுவும் மறைந்து போகக்கூடியது, இந்த இப்படி மறைந்து போகக்கூடியதால் இதுவும் என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது, நான் வழிகட்ட சமுதாயத்திலிருந்து இப்படி நான் இதை ரப்பாக எடுத்துக்கொண்டிருந்தால் வழிகட்ட சமுதாயத்திலிருந்து ஒருவனாக நானும் வாங்கியிருப்பேன் என்று பயந்து அதையும் நிராகரித்து விடுகின்றார். அடுத்ததாக விடியற்காலை அடைகின்ற பொழுது சூரியனை காணுகின்றார், மிகவும் பிரகாசமாக பெரும் பிரகாசமாக இருக்கின்றது. இப்படி பிரகாசமாக இருப்பதை எண்ணி கால ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய ரப்பாக இருக்க முடியும் என்று சொல்லுகின்றார். என்ன காரணம்? ஹாதா அக்பர், இது மிகவும் பிரம்மாண்டமாக பெரிதாக இருக்கின்றது, இதனுடைய ஒளியும் மிகவும் பிரகாசமாக இருக்கின்றது, இதுதான் என்னுடைய ரப்பாக இருக்க கூடும் என்று எண்ணி அவர் என்னுடைய ரப்பு சூரியன் தான் என்று முடிவெடுத்துக் கொள்கின்றார். அதுவும் ஃபலம்மா அஃபலத் கால யா கௌமி இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், அதுவும் மறைகின்ற பொழுது அவர் முடிவெடுக்கின்றார். என்ன தெரியுமா? இப்படி நீங்கள் இணை வைக்கின்றீர்களே, நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் விட்டு நான் நிரபராதியாகி கொள்கிறேன், இப்படியெல்லாம் மறையக்கூடியது என்னுடைய கடவுளாக இருக்க முடியாது, என்னுடைய ரப்பு நித்திய ஜீவன், அவன் மறைவது கிடையாது என்று சொல்லிவிட்டு இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன், வானம் பூமியினுடைய ஆட்சியாளன் மீது சத்தியமாக, வானம் பூமியினுடைய ஆட்சியாளன் எவனோ அவன் மீது சத்தியமாக, என்னுடைய முகத்தை நான் உன் பக்கம் என்னுடைய முகத்தை நான் திருப்புகிறேன் ஒமான மினல் முஷ்ரிகீன், நான் முஷ்ரிக்கீன்களிலிருந்து நான் ஆக மாட்டேன், முஷ்ரிக்காகவோ குஃபுரினாகவோ நான் ஆக மாட்டேன் என்று முடிவெடுத்து படைத்தவன் அல்லாஹ் என்பதை உறுதி கொள்கின்றார். அல்லாஹ் அவருக்கு அருள் செய்கிறான். அந்த அருளின் காரணமாக அவர் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தான், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்பதை உணர்வுபூர்வமாக அறிவியல் பூர்வமாக அறிந்து கொள்கின்றார். இருந்தாலும் அல்லாஹான் என்பதை அறிந்து கொண்ட பின்னும் அவருடைய உள்ளம் திருப்தி அடையவில்லை. அந்த திருப்தியை நோக்கி அல்லாஹ்விடத்தில் அவருடைய வாதத்தை முன்வைக்கிறார். என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அவர் வைக்கின்ற வாதம், வைத கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கூறுகிறார், ரப்பி கைஃப அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா, ரப்பே நீ மரணிக்கின்றவர்களை எவ்வாறு நீ உயிர்ப்பிக்க செய்கிறாய், எப்படி நீ உயிர்ப்பிக்க செய்கிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்ட பொழுது அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? கால அவலம் தூமின், இப்ராஹிமே நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளவில்லையா, உங்களுடைய ஈமான் இன்னும் பரிபூர்ணமாக இல்லையா என்று ரப்ப கேட்ட நேரத்தில் அதற்கு அவர் என்ன தெரியுமா பதிலளிக்கிறார்? கால பலா, யா அல்லாஹ் உன்னை நான் பரிபூர்ணமாக ஈமான் கொண்டு விட்டேன், நீதான் படைத்தவன் ரஹ்மான், நீ வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், படைத்தவன் ரஹ்மான் நீதான் யா அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு விட்டேன். இருந்தாலும் வலாக்கில் எதுமைன்ன கல்வி, என்னுடைய உள்ளம் திருப்தி அடைய வேண்டும், என்னுடைய உள்ளத்துக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, என்னுடைய உள்ளம் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இடத்தில் கேட்கிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன தெரியுமா செய்கிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்லுகிறான், கால ஃபஹுத் அர்பஅத்தம் மினத் தய்ர், இப்ராஹிமே நீங்கள் பறக்கக்கூடிய பறவைகளின் 4 பறவைகள் எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். எவ்வாறு தெரியுமா? நீங்கள் அழைத்தால் உங்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும், அந்த அளவுக்கு நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன தெரியுமா சொல்கிறான்? சும்மஜி அலா ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்ஆ, அதை அறுத்து அதனுடைய துண்டுகளை 4 ஒவ்வொரு மலைகளிலும் நீங்கள் வைக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான். இப்ராஹிம் நபியும் ஒவ்வொரு துண்டையும் ஒவ்வொரு மலை மீது வைத்து விட்டார். பின்பு கட்டளை வருகிறது, அதை நீங்கள் எவ்வாறு நீங்கள் அந்த பறவைகளுக்கு எவ்வாறு நீங்கள் பழக்கப்பட்டீர்களோ அவ்வாறு நீங்கள் அலையுங்கள், அது உங்களிடத்தில் மிகவும் வேகமாக வரும் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். அவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை பழக்கப்படுத்தியவாறு அவரை அழைக்க அதுவும் வேகமாக வந்தது என்பதை
திருமறை குர்ஆன் பேசுவதை பார்க்கின்றோம். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்தவன் ரஹ்மானை உணர்வுபூர்வமாக அறிவியல் பூர்வமாகவும் அறிந்து கொண்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு எங்களுக்கு என்னுடைய வாழ்வில் சான்று பகர்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவும் எங்களுக்கு சொல்வதை பார்க்கின்றோம். அடுத்ததாக இப்படி அல்லாஹ்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நம்பிக்கையும் உறுதியும் மிகவும் திரகாத்திரமாக அமைந்த சந்தர்ப்பத்தில் நம்ருத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை அழைத்து, நீ அல்லாஹ்தான் கடவுள், அவன் தான் வழங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்று சொல்லுகிறாயே, அப்படி யார் உன்னுடைய கடவுள் எப்படி என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இது கால இப்ராஹிம் கூறுகின்றார், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய ரப்பு உயிர்ப்பிப்பவன் மரணிக்க செய்கிறவன் என்று சொல்லுகின்றார். அதற்கு அந்த மன்னன் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? கால அன உஹ்யி வ உமீத், இப்ராஹிமே நானும் உயிர்ப்பிக்கிறேன் நானும் மரணிக்க செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரிடத்திலிருந்த ஒரு அடிமையை அழைத்து அவனை கொலை செய்கிறார், மரணிக்க செய்கின்றார். அதே சந்தர்ப்பத்தில் அவரிடத்திலிருந்த சிறை கைதியை விடுவித்து அவரை வாழ வைத்து விடுவிக்கின்றார். இதை செய்துவிட்டு இப்ராஹிம் இடத்தில் கூறுகின்றார், இப்ராஹிமே உன்னுடைய கடவுள் உயிர்ப்பிக்கக்கூடிய மரணிக்க செய்வேன் என்றால் நானும் ஒருவனை உயிர்ப்பித்தேன், நானும் ஒருவனை மரணிக்க செய்தேன், ஒருவனை சிறையிலிருந்து வெளிவிட்டு வாழ செய்து விட்டேன். இப்படி என்றால் உன்னுடைய கடவுளுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் என்று அந்த மன்னன் கேட்ட பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் வாத திறனாளி, நுணுக்கமானவர், அறிவின் கடல் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு மிகவும் நுட்பமாக சிந்திக்கக்கூடியவர். அந்த மன்னனிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் தெரியுமா? அடுத்ததாக நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான், நீ சூரியனை மேற்கிலிருந்து உதிக்க வை பார்ப்போம் என்று சவால் விடுக்கின்றார்கள். இப்படி நேற்ற நேரத்தில் கஃபர், அந்த நிராகரிப்பில் இருந்த மன்னன் வாயடைத்து ஒன்றும் பேசியலாமல் திணறுவதை நான் திருமறை குர்ஆன் பேசுவதை பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாதம் அந்த அளவுக்கு அவருடைய அறிவு நுணுக்கம் நுட்பம் எந்த அளவுக்கு மேன்மைப்பட்டது என்பதை திருமறை குர்ஆன் சொல்வதை பார்க்கின்றோம். அல்லாஹ் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, படைத்தவன் அல்லாஹ் தான், பல கடவுள் கோட்பாடுகள் கிடையாது, அதெல்லாம் என்னுடைய மடமை என்று புரிய வைத்தவர், ஏகத்துவ கொள்கையை முன்வைத்ததில் முன்னோடியாக திகழ்ந்தவர் எம்முடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய வரலாறு எங்களுக்கு இன்னும் பல படிப்பினைகளை பெற்றுத் தருகிறது. அடுத்ததாக இப்படி அல்லாஹ் தான் கடவுள், அல்லாஹ் ஒருவனை தான் வணங்க வேண்டும், சிலை வணக்கத்தை விட்டும் தவிந்து வாழ வேண்டும் என்ற பிரச்சாரத்தை முன்வைப்பதில் முதலாவதாக முன்வைக்கின்ற பிரச்சாரம் யாருக்கு தெரியுமா? தன்னுடைய வாப்பா ஆசர் என்பவருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தினுடைய ஆரம்ப கட்டமே தன்னுடைய வாப்பா ஆசர் என்பவருக்கு தான். ஏன் ஆசரிலிருந்து ஆரம்பித்தார் தெரியுமா? ஆசர் என்பவர் சிலைகளை செதுக்கி அதை உருவமைத்து அதை விற்று அதை வணங்கக்கூடியவராகவும் திகழ்ந்தவர் தான் ஆசர் என்பவர். அந்த ஆசருடைய மகன் தான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர். இதை தன்னுடைய தந்தை தவறு செய்கின்றார். தன்னுடைய தந்தை பல கடவுள் கோட்பாடுகளை உருவாக்கி அதில் தன் வழிகட்டு இருக்கின்ற என்பதை அறிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் சென்று, யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, அபிஹி, தன்னுடைய தந்தையிடத்தில் அவர் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? யா அபத்தி லிமா தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ, என்னுடைய அருமை தந்தையே, நீங்கள் எதையும் கேட்காத, எதையுமே பார்க்காத, எந்த விதமான தேவையுமே நிறைவேற்றாத கடவுளை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்கின்றார். மீண்டும் கேட்கின்றார், யா அபத்தி லா தஅபுது ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானை வணங்க வேண்டாம். இன்ன ஷைத்தான கானல் ரஹ்மானி அசியா, நிச்சயமாக ஷைத்தான் இருக்கிறானே அவன் படைப்பானுக்கு முற்றிலும் விரோதியாக இருக்கின்றானே, அவனை நீங்கள் வணங்க வேண்டாம்.
அவனை நீங்கள் வணங்குகின்ற பொழுது, ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் சினை வணக்கத்தில் மூழ்கி இருக்கிற பொழுது அல்லாஹுடைய சாவும் உங்கள் மீது வந்துடும் என்று நான் பயப்படுகிறேன் தந்தையே என்று தந்தையிடத்தில் முதல் கட்டமாக தன்னுடைய பிரச்சார பணியை முன்வைக்கின்றார். இப்படி முன்வைத்த நேரத்தில் அருமை தந்தை என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆசர் என்ன தெரியுமா கூறுகின்றார், என்னுடைய கடவுள்களுக்கு நீ ஏச வேண்டாம், அவ்வாறு நீ இன்னமும் ஏசி படிக்கக்கூடிய வண்ணம் பேசுவாயாக இருந்தால் கல்லால் எறிந்து கொள்ளுவேன் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலை முதல் கட்ட நிலை காணப்பட்டது. இப்படி இருந்தும் தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய சமூகத்துக்கும் பல உபதேசங்களை செய்யக்கூடிய வண்ணம் பல பாடுபடுகின்றார். எந்த அளவுக்கு தெரியுமா, மக்களுடைய கண் பார்வைக்கு எட்டக்கூடிய வண்ணம் சிலைகளிடத்தில் சென்று அதற்கு பதிலிடத்தில் பேசக்கூடியவராக அவர் காணப்பட்டார். எந்த அளவுக்கு சிலைகளிடத்தில் சென்று, உங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உணவை நீ ஏன் சாப்பிடாமல் இருக்கின்றாய், இதை கொசுகளும் எறும்புகளும் உண்டு கொண்டு போகின்றது, நீ ஏன் இதை உண்ண மாட்டேன்கிறாய், நீ ஏன் பேச மாட்டாய்கிறாய், நீ ஏன் பார்க்க மாட்டாய் என்பதெல்லாம் மக்கள் விளங்குவன் என்பதற்காக வந்து அவருடைய கண் பார்வைக்கு எட்டுகின்ற வண்ணம் சிலைகளிடத்தில் தர்க்க ரீதியாக பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு மக்களுடைய மடமையை புரிய வைக்க வேண்டும், பல கடவுள் கோட்பாடுகளை ஒழிக்க வேண்டும், படைப்பாளனுக்கு கட்டுப்பட வேண்டும், வணங்கப்படுவதற்கு தகுதியான அல்லாஹ் என்பதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி பாடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு முறை அவர்களுடைய பண்டிகைக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் பொய்யை சொல்கிறார்கள், இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன், நான் வர முடியாது என்று சொல்கின்றார்கள். இவர்களுமோ அவரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரில் இருக்க இவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு பண்டிகைக்காக வந்து சென்று விட்டார்கள். இவர்கள் சென்று வருவதற்கு முன் அவங்க இருந்து மீண்டும் ஊருக்கு வருவதற்கு முன்பாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுடைய சிலைகள் அத்துணையும் உடைத்து விட்டார். ஒரு பெரிய சிலையை தவிர அனைத்து சிலைகளையும் உடைத்து நாசம் செய்து விட்டார். மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு மக்கள் எல்லாம் திரும்பி வந்து, யார் இந்த வேலையை செய்தது, மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா, எங்களுடைய இந்த கடவுளைகளை யார் இப்படி செய்தது என்று கேட்ட பொழுது அவர்களிடத்தில் இருந்தவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், பாலு சமிஅனா ஃபத்தன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். அவர்களிடத்தில் இருந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், கடவுள் கோட்பாடுகளுக்கு எதிரானவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இப்ராஹிம், அவர்தான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடும் என்று சொல்லி அவரை அழைத்து வருமாறு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. பாலு ஃபஅது பிஹி அலா அயுனின்னாஸ், மக்களுடைய கண்பார்வைக்கு மத்தியில் அவரும் வந்து நிற்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் அவரிடத்தில் கேள்வி கேட்கின்றார்கள், பாலு அன்த ஃபஅல்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீயா எங்களுடைய கடவுளை இப்படி எல்லாம் செய்தது, இந்த நாசகார வேலையை செய்தது நீயா என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த பொய் ஒன்றை சொல்கிறார்கள், மக்கள் புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி. பால பல் ஃபஅலஹு கபீரு ஹாதா, நான் இதை செய்யவில்லை, இதை அந்த பெரிய சிலை தான் செய்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன், நீங்கள் அந்த சிலையிடத்திலே கேட்டு பாருங்கள். ஃபஸ்அலூஹும் மின் கானூ யன்திகூன், அந்த சிலை பேசுமாக இருந்தால் அந்த சிலையிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். உணர்வு பூர்வமாக தர்க்க ரீதியாக மக்களுக்கு பேச மாட்டாது, கேட்க மாட்டாது, பார்க்க மாட்டாது, எந்த விதமான தேவையும் நிறைவேற்ற மாட்டாது என்பதை புரிய வைப்பதற்காக வந்து, அது வெறுமனே சிலைதான் கல்லான் என்பதை புரிய வைப்பதற்காக வந்து மற்றவர்களுடைய மதங்களை நோகடிப்பது நோக்கமல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மடமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு இப்படி செய்கின்றார். இப்படி எல்லாம் செய்த பொழுதோ மக்கள் எல்லாம் அதிர்ந்து, மக்கள் எல்லாம் தலைகுனிந்து, சும்மன் நுகிசு ஆலா ரூசியும், இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலையிடத்தில் கேட்குமாறு சொன்ன நேரத்தில் அவருடைய தலைகள் எல்லாம் குனிந்து எந்த விதமான பதில் பேச முடியாமல் நின்று திணிக்குகின்ற சந்தர்ப்பத்தில் மக்கள் எல்லாம் கோபப்பட்டு இப்ராஹிம் மீது கடும் கோபப்பட்டு, எங்களுடைய கடவுள்களுக்கு இப்படி ஒரு நாசகார வேலையை செய்து விட்டார் என்ற கோபத்தில் மக்கள் எல்லாம் முடிவெடுக்கின்றார்கள். பாலு அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார் தெரியுமா, ஹர்ரிகூஹு வன்சுரு, அவரை நீ நெருப்பில் போட்டு எறியுங்கள், எங்களுடைய கடவுளுக்கு நாங்கள் எல்லாம் உதவி செய்வோம் என்று சொல்லி கடவுள் நெருப்பிலே போட்டு எறியுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் தன்னுடைய உயிர் போக போகுது என்ற சந்தர்ப்பத்தில் இருந்தும் கூட
இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதில் முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் இப்படி செல்லி இதற்காக வந்து அந்த தீக்குளத்தை மூட்டுகின்ற பொழுது, அந்த கிடங்குகளை மூட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அல்லாஹ்வினுடைய வானவர்கள் வந்து கேட்கின்றார்கள், இப்ராஹிமே, நீங்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி, உங்களுக்கு இப்படி ஒரு இக்கட்ட நிலைமை ஏற்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் இந்த மக்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா? அதில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தும் கடும் இக்கட்டான ஒரு நிலையில் இருந்தும் கூட அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் போதுமானவன், அவனிடத்தில் பொறுப்பு சாட்டுவதற்கு மிகவும் சிறந்தவன் அந்த ரஹ்மான், படைத்தவன் அல்லாஹ்தான் என்று சொல்லி வார்த்தையை முடித்துக் கொள்கின்றார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்டதொரு இக்கட்டான நிலையில் இப்படியான ஒரு வார்த்தையை கூறிய உடனே நான் நெருப்புக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுகிறான், யா நாரு கூனி பர்தவ் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, நீ இப்ராஹிம் மீது சாந்தியாகவும் குளிரானவாகவும் நீ ஆகிவிடு என்று சொல்லுகின்றார்கள். இவர்கள் தூக்கி போட்ட நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த விதமான ஒரு தீக்காயம் இன்றி, எந்த விதமான ஒரு குறைபாடுகளும் இன்றி, அவ்வளவு செவ்வனை அவர்கள் எந்த விதமான குறைபாடும் இன்றி ஆரோக்கியமான முறையில் எழுந்து வருவதை பார்க்கின்றோம். திருமறை குர்ஆன் பேசுகின்றது, அவர்களுடைய சூழ்ச்சியை நாங்கள் முறியடித்து அவர்களை நஷ்டவாளியாக ஆக்கினோம் என்று திருமறை குர்ஆன் பேசுகின்றது. அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருடைய மேன்மை குணங்களை பாராட்டி இப்படி போடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இறைவனுடைய உதவி அவருக்கு எவ்வாறு வந்தது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தும் என்று திருமறை குர்ஆன் பேசுவதை பார்க்கின்றோம். இப்படி இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தில் ஃபத்தமஹுன்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி நாங்கள் அதிகமான சோதனைகளை கொடுத்தோம். அதை அனைத்திலும் அவர் பரிபூர்ணமான முறையில் சித்தி அடைந்தார் என்று திருமறை குர்ஆன் பேசுகின்ற அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வு முழுவதும் சோதனை. எங்களுக்கெல்லாம் படிப்பினை போட்டக்கூடிய அளவுக்கு அதில் படிப்பினை இருக்கின்றது, முன்னுதாரணம் இருக்கின்றது. அது மாத்திரம் இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதுமை அடைந்த போதும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்கின்ற பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன். ரப்பே, எனக்கு அழகி சாலிகான குழந்தையை அன்பளிப்பு செய்வாயா என்று கேட்டதற்கு படைத்தவன் ரஹ்மான் உடனே பதில் கொடுக்கின்றான். எவ்வாறு தெரியுமா? ஃபபஷ்ஷர்னாஹு பி குலாமின் ஹலீம். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நுணுக்கமான ஒரு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் திறனுள்ள ஒரு குழந்தை நாங்கள் கொடுத்தோம். அவர்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி நாங்கள் கொடுத்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த சோதனை சந்திக்குகிறார்கள். என்ன சோதனை தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரது மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்கத்து மண்ணில் காபத்துல்லாவுக்கு அருகில் விட்டு வருமாறு சோதனை வருகிறது. அந்த கட்டளையும் நிறைவேற்றுவதற்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து கொண்டு சென்று அந்த இடத்தில் விட்டுவிட்டு மீண்டு வருகிற நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு இடம்? பச்சை பசேலென இல்லாத ஒரு இடம், வறண்ட பூமி, தண்ணீர் ஓடைகள் ஏதும் இல்லாத ஒரு இடம், மக்கள் குடிவாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு இடம். அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் அல்லாஹ்வுடைய கட்டளையை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்கும் முழுமையாக உபூதியத் என்று சொல்லப்படக்கூடிய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கும் படைத்தவன் ரஹ்மானுடைய கட்டளையை நாங்கள் பரிபூர்ணமாக செய்வதற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு வருகிறார்கள். தந்தை என்ற ஸ்தானத்தில் இருந்தும் கூட ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிமே, நீங்கள் எங்களை அழைத்து வந்தீர்கள், தற்போது எங்களை விட்டு நீங்கள் செல்லுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அவருக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை. காரணம், கணவன் என்ற ஸ்தானத்தில் இருந்தும் கூட, தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருந்தும் கூட எப்படி பதில் பேச முடியும் என்ற ஒரு மன வருத்தத்தோடு திரும்பி பார்க்க முடியாமல் செல்கிறார். இறுதியாகவும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் கேட்கின்றார், இப்ராஹிமே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்ட நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், இது அல்லாஹ்வுடைய கட்டளைதான் என்று தலை அசைத்து செய்ய காட்டி கொள்கின்றார்கள். இப்படிப்பட்டதொரு நேரையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும், அங்கே கொண்டு போன ஈச்சம்பழம் அவர்கள் உயிர் வாழ்வதற்கு போதாதது.
குறுகிய நாட்களுக்கு மாத்திரம்தான் போதுமானது என்பது தெரியும். அவர்கள் எடுத்து சென்ற தண்ணீர் கோப்பை அதுவும் போதிய நாட்களுக்கு தான் காணுமானது என்பதும் அவருக்கு தெரியும். இருந்தாலும் இறைவனது கட்டளை வஹி, அதை நாங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற உன்னத எண்ணத்தோடு அவர்களை விட்டும் செல்லுகின்றார். அந்த ஒரு குன்றை தாண்டுகின்ற நேரத்தில் அவருடைய மனம் தாங்காமல் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்றார். பிரார்த்தனை என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றார், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரதி ஸரஇன். ரப்பே, உன்னுடைய மக்கத்து மண்ணில், உன்னுடைய மக்கா காபத்துல்லாவில் எந்த விதமான பச்சை பசேலனும் இல்லாத நீரோடையும் இல்லாத ஒரு இடத்தில் நான் என்னுடைய குடும்பத்தை விட்டு விட்டு வந்திருக்கின்றேன். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் லிகீமுஸ் ஸலாத்த ஃபஜ்அல் அஃபிதத்த மினன் நாஸ், மக்கள்கள் அங்கே தொழுகை நிலைநாட்டுவதற்கு மக்களை அதுக்கு இசைவாக்கம் அடையக்கூடியதை நீ ஆக்குவாயாக. அது மாத்திரமல்லாமல் தஹ்வி இலையும், அந்த மக்களை அவர்களின் பக்கம் தஞ்சமடையக்கூடிய வண்ணம் நீ ஆக்குவாயாக. மக்கள்கள் வாழக்கூடிய வண்ணம் அந்த இடத்தை நீ ஆக்குவாயாக. அது மாத்திரமல்லாமல் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி, அவர்களுக்கு கனிய வளங்கள் கனிய வருக்கைகளையும் அவர்கள் உண்ணுவதற்கு நீ ரிஸ்க் வழங்குவாயாக. அது மாத்திரமல்லாமல் லஅல்லஹும் யஷ்குரூன், இப்படி நீ செய்கின்ற நேரத்தில் அவர்கள் உனக்கு நன்றி செலுத்தக்கூடும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். இப்படி சென்றுவிட்ட சந்தர்ப்பத்தில் இதற்கு பின்னால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னந்தனியே இருக்கின்றார்கள். எந்த விதமான ஆள் நடமாட்டமும் எந்த விதமான குடிவாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு இடத்தில் இருந்தும் கூட அவர்களுடைய நிலை இறைவனுடைய கட்டளையை நாங்கள் பரிபூர்ணமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற உன்னத எண்ணமாகும். இப்படிப்பட்ட நிலையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பசியின் கொடுமையினால், பசியின் வருத்தத்தினால் அவர்கள் அழுகிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட அந்த அழுகையை தாங்க முடியாமல் அங்கும் இங்கும் ஓடோடி பார்க்கிறார்கள். சபா மலையில் நின்று பார்க்கின்றார்கள், யாரும் அங்காங்கு வருகின்றார்களா என்று. அங்கிருந்து இறங்கி மீண்டும் மருவா எடுத்து செல்கிறார்கள். அங்கேயும் பார்க்கின்றார்கள், அங்கேயும் யாரும் வருவார்களா என்று. இப்படி மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாதத்தடியில் அற்புதமான ஒரு நீர் ஜம்சம் நீரூற்றை அற்புதமாக அருளுகின்றான். அப்படி அற்புதமாக வெளிப்படுத்திய நீர் ஜம்சம் நீர், அது இன்றும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணை கட்டாமல் விட்டிருந்தால் இன்று மக்கத்து மண்ணில் ஒரு நீரோடை ஓடிருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் செல்லுகின்ற அளவுக்கு அதனுடைய நீரினுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருந்தது என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவினூடாக நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால், இன்னும் செல்லுகின்ற பொழுது எடுகேஷன் டொப்பர் என்று செல்லுகின்ற எங்களுடைய சயின்டிஸ்ட்மார்கள் கூட வியந்து போகின்ற அளவுக்கு, விஞ்ஞானிகளுடைய அறிவையை தாக்கம் செலுத்துகின்ற அளவுக்கு, அவர்களுடைய அறிவை மிகைக்கின்ற அளவுக்கு அதனுடைய தாக்கம் இன்றும் இருக்கின்றது. விஞ்ஞானிகளை வியந்து போகக்கூடிய அளவுக்கு அறிவு அல்லாஹ்வினுடைய இயற்கை எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தியிருக்கின்றதை இன்று உலகமே வியந்து போகின்ற அளவுக்கு அந்த ஜம்சம் நீரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டதன் விளைவு அந்த ஜம்சம் நீரூற்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அருமைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இவர்களுடைய வாழ்விலும் இந்த ஹஜ்ஜி பெருநாள் இருக்கின்றது. இந்த ஹஜ்ஜி பெருநாளில் ஹஜ்ஜாஜிகள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஒன்று இந்த சஃபா இருந்து மர்வா வரையிலான தொங்கோட்டம் ஓடுகின்ற ஓட்டமாகும். இதிலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் ஞாபகம் ஊட்டப்படுவதை பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு தியாகத்தின் வரலாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடையதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினரது வரலாறு இருந்து கொண்டிருக்கின்றது. இதுபோக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து தன்னுடைய தந்தையினுடைய கையை பிடித்து ஓடி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய தருணம், காலமாக தவங்கடந்து பெற்ற குழந்தை. அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் மீண்டும் அடுத்த சோதனை வருகிறது. கனவுக்குரிய சோதனையாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காணுகின்றார்கள். கால யா புனைய, அந்த கனவை தன்னுடைய அருமை மகனிடத்தில் சொன்ன பொழுது, அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபகுக்க ஃபங்குர் மாதா தரா, என்னுடைய அருமை மகனே, நான் கனவிலே உன்னை நான் அறுந்து பழிவிடுவதாக கனவு கண்டேன் என்று மகனிடத்தில் சொன்ன பொழுது, அதற்கு அருமை மகனார் கூறுகின்ற விளக்கம் என்ன தெரியுமா?
கால யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, இஃப்அல் மா தூமர், உங்களுக்கு ஏவப்பட்டது வஹி, அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அதை நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்கள் சரிவர நிறைவு செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன், நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக அல்லாஹ் நாடினால் நீங்கள் என்னை கண்டுகொள்வீர்கள் என்று அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கேட்ட பிரார்த்தனை கிணங்க ரப்பி ஹபிலின சாலியின், சாலிகான குழந்தை எனக்கு தந்திருவாயா என்ற சின்னதுக்கிணங்க அந்த சாலிகான குழந்தையினுடைய விளைவை நாங்கள் அந்த இடத்தில் பார்க்கின்றோம். திருமறை குர்ஆன் எங்களுக்கு பறைசாட்டுவதை பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை முழு குடும்பமே ஏற்று வழிபட்டதை ஏற்று கட்டுப்பட்டதை திருமறை குர்ஆன் இந்த உம்மத்துக்கு சான்று வருகின்றது. அப்படி சின்ன நேரத்தில் தகப்பனாரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபலம்மா அஸ்லமா வ தல்லஹுல் ஜபீன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதற்கு கட்டுப்பட்ட போது வ தல்லஹுல் ஜபீன், கட்டுப்பட்டு அறுவைக்குரிய இடத்தில் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குப்புற போட்ட பொழுது, மல்லாக்க போட்ட போது, வனாதைனா, நாங்கள் அழைத்தோம், அன்யா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று நாங்கள் அழைத்தோம். அப்படி நாங்கள் அழைக்காமல் விட்டிருந்தால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தலை துண்டாக போயிருக்கும். ஆனால் நாங்கள் வனாதைனாஹு அன்யா இப்ராஹிம், இப்ராஹிமை நாங்கள் அழைத்து அது சத்தகத்த ருயா, நீங்கள் கண்ட கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இது இன்னா கதாலிக்க நஜிசில் முஹ்சினீன், நாங்கள் உங்களை முஹ்சீன்களிலிருந்து ஒருவராக நாங்கள் அடைந்து விட்டோம், நீங்கள் வெற்றியாளராக ஆகிவிட்டீர்கள் என்று திருமறை குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் வெற்றியாளர்கள் முஹ்சின்கள் என்று சாட்சி பகர்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இந்த உம்மத்துக்கு எடுத்துக்காட்டுவதையும் படிப்பினை போட்டுவதையும் பார்க்கின்றோம். இப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்காமல் அல்லாஹு தஆலா பாதுகாத்ததன் விளைவுதான் உதுஹிய்யா கடமையை நிறைவு செய்கின்ற வண்ணம். அப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து சொர்க்கத்திலிருந்து ஆட்டை இறக்கி அந்த ஆட்டை அறுத்து உதுஹிய்யா கொடுக்குமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதியாக்கினான். அந்த இவ்வாறு தான் உதுஹிய்யா கடமையாக்கப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஹஜ்ஜினுடைய மாதத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த உதுஹிய்யா கடமை கூட இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையிலிருந்து எங்களுக்கு விதியாக்கப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய அல்லாஹ்வின் இல்லடியார்களே, இதனாலே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பேசுகின்ற பொழுது வைதிபத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்கள் சோதிக்கப்பட்ட ஒவ்வொரு சோதனைகளிலும் ஃபஅத்தம்மஹுன்ன, பரிபூர்ணமாக வெற்றி அடைந்தார்கள். அவர்களுடைய வெற்றி பரிபூர்ணமாக இருந்தது. உபூதியத்துக்கு முன்னோடி, அடிமைத்தனத்துக்கு படைத்தவன் ரஹ்மானுடைய கட்டளை ஏவல் விலக்குகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டதற்கெல்லாம் முன்னோடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல் குர்ஆன் சுன்னா போற்றப்படக்கூடிய அளவுக்கு முன்னுதாரணமாக இருந்தவர் எம்முடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது மாத்திரமல்லாமல் இப்படிப்பட்டதொரு பரம்பரையிலிருந்து தான் எங்களுக்கெல்லாம் இறுதியாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அவருடைய பரம்பரையும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு நபியிலிருந்து தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் பறைசாட்டுவதை பார்க்கின்றோம். இதற்கு பின்னால் தான் குடும்பமாக இணைந்து கஅபத்துல்லாவை கட்டுவதற்கு முன்னுரைகின்றார்கள். அதில் தான் அல்லாஹ்விடத்தில் ஒரு நபியாக இருந்தும் கூட, உன்னதமிக்கவர்களாக இருந்தும் கூட அல்லாஹ்விடத்தில் இந்த பணியை தொடர்வதற்கு எப்படி துஆ கேட்கின்றார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இந்த பணியை செய்வதற்கு எங்களிலிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய பிரார்த்தனை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் புனிதப்படுத்தப்பட்ட உலகத்திலே மிகவும் சிறப்புப்படுத்தப்பட்ட நாட்களான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முந்தைய 10 நாட்கள் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாட்களில் அமல் செய்வதற்கு ஆர்வம் உள்ளவர்களாக நாங்கள் எங்களை நாங்கள் வளப்படுத்துவதற்கும் எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் அமல்களால் இந்த மாதத்தை நாங்கள் அலங்கரிப்பதற்கும் ஏதுவான நாட்கள் இந்த நாட்களாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் தரும் படிப்பினைகளை எங்களுடைய வாழ்நாளில் எடுத்து நடப்பதற்கும் படைத்தவன் ரஹ்மான் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அதனுடைய தாக்கம் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது மறுமைக்கு ஈடேற்றமாக அமைவது மாத்திரமல்லாமல் எங்களுடைய கபரை நாங்கள் வெளிச்சமாக ஆக்குவதற்கும் எங்களுடைய வாழ்வை சரியாக அமைத்துக் கொள்வதற்கும் ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்கும் எங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு முன்னுதாரணமாக அமையுபவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவேதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் வாழுகிற காலம் அதிக சொற்ப காலம் மாத்திரமே. எனவே இந்த காலகட்டங்களை
இந்த தீன் பணிக்காக வேண்டி ஒதுக்கி எங்களுடைய வாழ்வை மறுமைக்கு ஈடேற்றம் தரக்கூடிய வண்ணம் எங்களுடைய வாழ்வை அமைப்பதற்கு படைத்தவன் ரஹ்மான் அருள் செய்வானாக. அத்தோடு இப்போ கேட்கப்பட்ட இந்த வரலாறை நாங்கள் வாழ்வில் எடுத்து நடந்து அதில் உள்ள படிப்பினைகளை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செயல்படுவதற்கு படைத்தவன் ரஹ்மான் எம் அனைவரையும் பொருந்திக் கொண்டு அருள் செய்வானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.